தந்தி டிவிக்கு எனது மனமார வாழ்த்துக்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் என் சார்பிலும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை உலகில் ஐயா சிபி ஆதித்தனார் அவர்கள், அதன் பிறகு ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள், அவருடைய வழியிலே மதிப்புக்குரிய பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்கள் இன்றைக்கு திறம்பட செய்தியை மக்களுக்கு தருவதும், தமிழகம் உள்ள பட்டி தொட்டியில் எல்லா இடங்களிலும் நல்ல செய்திகளை தருவதுமான தந்தி டிவி, தந்தி பேப்பர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். 13 ஆண்டுகள் முடிந்து 14வது ஆண்டுகளில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். தந்தி என்றாலே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவருக்கும் அறிந்தது தந்தி, தினத்தந்தி. அந்த தினத்தந்தியின் இன்னொரு மீடியா சேனலாக தந்தி என்ற ஒரு நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு உடனுக்குடன் சுட சுட உண்மையான செய்திகளை கிராமந்தோறும், மாவட்டந்தோறும், மாநிலந்தோறும், இன்னும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற செய்திகளை, உலக அளவிலான செய்திகளை கொடையாக மக்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கின்ற ஒரு தொலைக்காட்சி தான் தந்தி தொலைக்காட்சி. நான் பல நூற்றுக்கணக்கான விவாதங்களில் தந்தி தொலைக்காட்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கும் பொழுது நேர்காணலில் நான் அடிக்கடி தொலைக்காட்சி விவாதங்களில் பார்த்திருக்கிறேன் என்று எங்களுடைய இன்றைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பேசும்பொழுது குறிப்பாக ஒரு சில தொலைக்காட்சிகளை அதை கோடிட்டு காட்டும் பொழுது தந்தி தொலைக்காட்சியும் ஒன்று. அப்படி தந்தி தொலைக்காட்சி எல்லோருக்குமான தந்தி தொலைக்காட்சியாக விளங்கி வருகிறது. 14 ஆண்டுகள் அடியெடுத்து வைக்கின்ற தந்தி தொலைக்காட்சி பார்க்கும் நேயர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல செய்திகளையும் பல புதுமையான விஷயங்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறோம். நன்றி. தந்தி தொலைக்காட்சி வெற்றிகரமாக 13 ஆண்டுகளை நிறைவு செய்து 14வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஊடக தளத்தில் முன்னணியில் இருக்கும் தொலைக்காட்சி தமிழர்களின் பெருமதிப்பை, நன்மதிப்பை பெற்று வளர்ந்தோங்கி இருக்கும் தொலைக்காட்சி தந்தி தொலைக்காட்சி. அனைத்து தரப்பு மக்களின் குரலை எதிரொலிக்கும் ஒரு ஊடகமாக, உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு ஊடகமாக தந்தி தொலைக்காட்சி இயங்கிக் கொண்டிருப்பது மிகுந்த பெருமை அளிக்கிறது. தந்தி தொலைக்காட்சி மென்மேலும் வளர்ந்தோங்க, சிறந்தோங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களின் நெஞ்சில் இடம்பெற்றிருக்கின்ற தந்தி தொலைக்காட்சி அதனுடைய 13 ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது 14வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த தொலைக்காட்சி மேன்மேலும் வளர்ந்து தமிழ் மக்களுக்கு உலகெங்கிலும், இந்தியா, குறிப்பாக தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக பேசப்படுகின்ற, பார்க்கப்படுகின்ற இந்த தொலைக்காட்சி மேலும் சிறப்பாக பணியாற்ற மக்கள் விரும்பி பார்க்க என்னுடைய வாழ்த்துக்களை, நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றிகரமாக 13 ஆண்டுகளை நிறைவு செய்து 14வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற தந்தி தொலைக்காட்சிக்கு எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தி குழுமம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த செய்தி நிறுவனம். தினத்தந்தி பத்திரிகை படித்து தான் நிறைய பேர் தமிழையே தெரிந்து கொண்டார்கள் என்று எல்லாம் நிறைய பேர் சொல்வது வழக்கம். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த செய்தி நிறுவனத்திலிருந்து வெளிவருகின்ற தந்தி தொலைக்காட்சி மென்மேலும் பல சாதனைகளை புரிந்து ஊடகத்துறையில் பல்வேறு சிறப்புகளை பெற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். அதை நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். 14ஆம் ஆண்டில் அடிவைக்கின்ற தந்தி தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மக்களுக்கு
உடனுக்குடன் உண்மையான செய்திகளை கொடுத்து, அதிலும் குறிப்பாக கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, நீர் மேலாண்மை, வேலை வாய்ப்பு போன்ற அன்றாட செய்திகளை உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்கு உண்மையான செய்திகளை கொடுக்கின்ற தந்தி தொலைக்காட்சிக்கும் தொலைக்காட்சி குழுமத்திற்கும் குறிப்பாக தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். நன்றி. தந்தி தொலைக்காட்சி தொடங்கி 13 ஆண்டுகள் முடிந்து 14ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தந்தியினுடைய குழுமத்திற்கும் அனைத்து நேயர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தி தொலைக்காட்சி இன்றைக்கு அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு சேனலாக இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கு. உங்கள் பணி இன்னும் மிக சிறப்பாக செயல்பட்டு நடுநிலையாக ஒரு நல்ல செய்திகளை மக்களிடையே நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை மனமாற இன்னைக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தி தொலைக்காட்சி தமிழக மக்கள் மத்தியில் தொடர்ந்து பயணம் செய்து இப்போது இன்றைய தினம் 14வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருப்பது என்பது மற்றற்ற மகிழ்ச்சிக்குரிய விஷயம். தமிழ்நாடு, அகில இந்திய அல்லது உலக அளவிலான செய்திகளை எல்லாம் உடனுக்குடன் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதில் மிக முக்கியமான பங்கை தந்தி தொலைக்காட்சி ஆற்றியிருக்கிறது. தமிழக மக்களுடைய அரசியல், சமூக, பொருளாதார முன்னேற்றத்தில் ஆட்சியாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையிலேயும் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையிலேயும் பல முக்கியமான செய்தி தொகுப்புகளை வெளியிட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை தந்தி தொலைக்காட்சி என்பது ஆற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த பணி மேலும் தொடர வேண்டும். தொடர்ந்து தமிழக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு அது மேலும் மேலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த பொன்னான இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தி தொலைக்காட்சி 13 ஆண்டுகளை நிறைவு செய்து 14ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய உலகில் ஜனநாயகத்திற்கு மிகுந்த கடமை இருக்கிறது. அதிலும் ஊடக ஜனநாயகத்திற்கு மிக சிறந்த கடமைகள் இருக்கிறது. அந்த வகையில் தந்தி டிவி முந்தி தருகிற செய்திகளை கடந்து உண்மை செய்திகளை தருவதில் முன்னிலை இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். உழைக்கிற மக்கள், எளியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்களின் போராட்டங்களுக்கும் உரிமைக்குமான குரலாக தந்தி டிவி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்தியாவிலேயே அதிக மக்கள் படிக்கின்ற முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறது. அதே தந்தி குடும்பத்திலே இருந்து 13 ஆண்டுகளுக்கு முன்னர் நவம்பர் 13ஆம் தேதி அன்று தொடங்கப்பட்ட தந்தி தொலைக்காட்சி வெற்றிகரமாக இத்தனை ஆண்டுகளையும் கடந்து 14வது ஆண்டிலே அடியெடுத்து வைப்பதை அறிந்து நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியல் துறை, சமூகத்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, பொழுதுபோக்குத்துறை எல்லாவற்றுக்கும் மற்ற தொலைக்காட்சிகள், முக்கிய தொலைக்காட்சிகள் எல்லாம் எப்படி மக்களிடம் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறதோ அதை போலவே விருப்பு வெறுப்பின்றி காய்தல் உவத்தல் அகற்றி துலாக்கோல் நிலையில் நடுநிலையோடு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கின்ற விதத்தில் தந்தி தொலைக்காட்சி பாராட்டுக்கு உரியது. எதிர்காலத்தில் இன்னும் அதிக மக்களை போய் சேர்கின்ற வகையில் தந்தி தொலைக்காட்சியினுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். தந்தி தொலைக்காட்சி உலக தமிழ் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய சிறப்புமிக்க தொலைக்காட்சியாக மிக சிறப்பான முறையிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. 13 ஆண்டுகள் நம்முடைய உலகத் தமிழர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து 14ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் தினத்தந்தி தொலைக்காட்சிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தினத்தந்தியினுடைய சிறப்பு அதனுடைய தலைமை நிர்வாகி, தலைமை செய்தி ஆசிரியர்
நிருபர்கள், ஒலிப்பதிவாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று ஒரு கூட்டு குடும்பமாக தங்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் உலகத் தமிழ் மக்களுக்கு தொடர வளர சிறக்க மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். சகோதரர் சிவந்தி ஆதித்தன் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த தந்தி தொலைக்காட்சி அவருடைய அருமை மகன் எனது அன்பு சகோதரர் பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்களாலும் அவருடைய மகன் அவர்களாலும் தொடர்ந்து மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. தினத்தந்தி எப்படி புகழ்பெற்று விளங்குகிறதோ அதுபோல் தந்தி தொலைக்காட்சியும் புகழ்பெற்று ஒரு மக்கள் ஊடகமாக, மக்கள் தொலைக்காட்சியாக இன்று செயல்பட்டு வருகிறது. 13 ஆண்டுகளை நிறைவு செய்து 14வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற தந்தி தொலைக்காட்சி எப்படி தந்தி இந்திய நாடு முழுவதும் பத்திரிகை உலகத்திலே புகழ்பெற்று யாராலும் வெற்றி காண முடியாத சாதனைகளை தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறதோ அதுபோல் 100 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடக்கூடிய தொலைக்காட்சியாக தந்தி தொலைக்காட்சி தொடர்ந்து செயல்பட மக்களுக்கு விழிப்புணர்வும் அறிவும் ஊட்டி துணை நிற்க தொடர்ந்து வெற்றி நடை போட மனமாற உளமாற வாழ்த்துகிறேன். தந்தி தொலைக்காட்சியை சிறப்பாக நடத்தி கண்காணித்து மேலும் சிறப்பாக நடத்தி வருகிற சகோதரர் பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்கள், அவருடைய மகன் அவர்கள் மற்றும் அங்கே அதனுடைய தலைமை நிர்வாகிகள், ஆசிரியர்கள், தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய ஊடகத்திலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா தரப்பு டெக்னீஷியன்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய காம்பேர்லேருந்து எல்லாம் செய்யக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தி குழுமத்திற்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தி தொலைக்காட்சி 13 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து 14வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு நேர்மையாக, வேகமாக, விவேகமாக செய்திகளை கொடுப்பதில் தந்தி தொலைக்காட்சி யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. அது மிகப்பெரிய குழுமத்தில் தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. தந்தி செய்தித்தாள் என்பது எல்லோரும் தமிழகத்தில் பட்டி தொட்டியெல்லாம் போகக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம். 13 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக ஆடியோ வீடியோ ஃபார்மேட்டில் செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தந்தி தொலைக்காட்சி இன்னும் சிறப்பாக பல ஆண்டுகள் சாதனை புரிய வேண்டும். தனிப்பட்ட முறையில் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய ஒரு நேர்காணலில் முழுமையாக தமிழ் படுத்தி தமிழகத்தில் வெளியிட்ட முதல் தொலைக்காட்சி தந்தி தொலைக்காட்சி தான். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது. பிரதமருடைய ஒரு இன்டர்வியூவை முழுமையாக தமிழ் படுத்தி டப் பண்ணி. ஸோ தந்தி தொலைக்காட்சி அந்தளவுக்கு நம்முடைய பிரதமராக இருக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கவங்களுடைய முக்கியமான செய்திகள்லாம் கீழே வர வேண்டும் என்று எப்பொழுதும் முன்னதாக நிற்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதையெல்லாம் தாண்டி தந்தி தொலைக்காட்சியை பொறுத்தவரை இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், நிறைய தனித்தனி ப்ரோக்ராம்ஸ், ஸ்பெஷலாக பிரபலங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறது, நிறைய அற்புதமான மக்கள் விரும்பக்கூடிய ஆங்கர்ஸ் இருக்கக்கூடிய செய்தி தொலைக்காட்சி நிறுவனம். இது போன்ற பல நல்ல விஷயங்களை தந்தி தொலைக்காட்சி செய்து கொண்டிருக்கிறது. வருகின்ற காலத்தில் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். 13 ஆண்டுகளை நிறைவு செய்து 14வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தந்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தந்தி குழுமத்திலிருந்து ஒரு தொலைக்காட்சி சேனல் இன்று வெற்றிகரமாக மக்களுக்கு ஒரு நடுநிலைமையோடு செய்திகளை வழங்குவதும் சரி, பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மக்களுக்கு கொடுப்பதிலேயும் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அவர்களுடைய நிர்வாகத்திற்கு, பணி செய்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்கள், அதாவது அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சேனலுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தந்தி தொலைக்காட்சிக்கும் அதுவும் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் எப்போதுமே ஒரு இனிமையான தொடர்பு இருக்கிறது.
பல்வேறு சம்பவங்கள், வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் அப்படின்னு சொன்னா கூட தந்தி டிவி டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அதே போல எங்கள் கட்சியின் கருத்துக்களை எங்களை எல்லாம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் எடுத்துச் செல்வதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்ற தந்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தந்தி டிவி அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியலோட ஒன்றி சாதாரணமான மக்களுக்கு அரசியலை புரிய வச்சு, ஒரு டீ கடை, ஒரு சின்ன சின்ன இடத்துல கூட, ஒரு மரத்தடியில் கூட மக்கள் உட்கார்ந்து அரசியல் பேசும்படி தமிழ்நாட்டு அரசியலில் ஒன்றி போன தினத்தந்தி பேப்பர் இருக்குது பாருங்கள், அதில் அனுபவம் உண்டு எனக்கு. அந்த பீரியடில் நான் வந்து அரசியலில் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கேன், காங்கிரஸ் அரசியலில். அதில் ஆதித்தனார் என்ன பண்ணார், எல்லாரும் பத்திரிகைகள் வந்து ஒரு அறிவுஜீவிகளுக்காக நடத்தினார். சாதாரணமானவர்களுக்காக நடத்திய பத்திரிகை அது. அது ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் தந்தி டிவி. எனக்கு தந்தி டிவி பேரில் மரியாதையே என்ன அப்படின்னாக்கா, அந்த அரசியலில் கொண்டு வந்தது, அந்த பேப்பர் கொண்டு வந்த மாற்றங்களை தொடர்ந்து இவங்க பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அது வந்து நிறை குறைகளை நான் பேச விரும்பலை. இன்றைக்கி பத்திரிகையை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா, எத்தனை அளவுக்கு ஒரு பத்திரிகையை பற்றி நல்ல கருத்து கூற முடியுமோ அதே மாதிரி தவறான கருத்தும் கூற முடியும். எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களும் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அதை தொடர்ந்து பண்ணுறாங்க, நல்லபடியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. 13 ஆண்டுகளை நிறைவு செய்து 14ஆம் ஆண்டில் உங்கள் தந்தி டிவியின் வெற்றி பயணம் தொடர்கிறது. எங்களுக்கு ஆதரவளித்து வரும் நேயர்கள், விளம்பரதாரர்கள், கேபிள் டிவி, டிடிஹெச் ஆபரேட்டர்கள் மற்றும் அனைத்து துறை நண்பர்களுக்கும் தந்தி டிவியின் நெஞ்சம் நிறைந்த நன்றி.